ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதி ஆன்லைன் ரூம் புக்கிங் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில TTD ரூம்ஸ் ஆன்லைன்ல புக் செய்வதற்கு ஏதாவது ஒரு திருமலை தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். மினிமம் 2 நபர்களுக்கோ அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கோ ஒரே நேரத்துல ஒரே மொபைல் நம்பர் லாகின் மூலமாக தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓபன் ஆகுதோ அந்த நாள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஆன்லைன்ல திருமலை அல்லது திருப்பதியில TTD ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலா லொகேஷன் அல்லது திருப்பதி லொகேஷன்ல மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரே தரிசன டிக்கெட்டை வைத்து 2 லொகேஷன்லயும் நம்ம ரூம் புக் பண்ண முடியாது. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் புக் செய்திருந்தால் தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்கும் எனேபிள் ஆகாது. ஆன்லைன்லயும் TTD ரூம் புக் பண்ண முடியாது. தனி நபருக்கு TTD திருமலை மற்றும் திருப்பதியில ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக ரூம் கொடுப்பது கிடையாது. தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டாவில ரூம் புக் பண்றதுக்கும் திருச்சானூர்ல இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸ்ல ரூம் புக் பண்றதுக்கும் எந்தவித தரிசன டிக்கெட்டும் அவசியம் கிடையாது. ஆனால் நீங்க திருமலை தரிசனத்திற்காக தான் TTD ரூம் புக் பண்றீங்கன்னா ஐதர் திருமலா லொகேஷன் அல்லது திருப்பதி லொகேஷன்லயோ அல்லது திருச்சானூர்ல இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸ்லயோ நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். தலக்கோனால இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலும் அங்க இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் நீங்க பார்ப்பதாக இருந்தால் தலக்கோனாவில ரூம் புக் பண்ணிக்கலாம். தலக்கோனா திருப்பதியிலிருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே போல ஒன்டிமிட்டால இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் கோவிலை நீங்க தரிசனம் செய்வதாக இருந்தால் ஒன்டிமிட்டாவில ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒன்டிமிட்டா திருப்பதியிலிருந்து 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் திருப்பதி லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் அல்லது மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸும் மாதவம் ரெஸ்ட் ஹவுஸும் ஒரே கேம்பஸ்ல பக்கத்துல இருக்கக்கூடிய TTD ரெஸ்ட் ஹவுசஸ். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ரூம் தேவைப்பட்டால் விஷ்ணு நிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். விஷ்ணு நிவாசத்துல மட்டும்தான் TTD ரூம்ஸ் ஆன்லைன்லயும் கொடுக்கறாங்க, ஆஃப்லைன்லயும் கொடுக்கறாங்க. திருப்பதியில இருக்கக்கூடிய மற்ற TTD ரூம்களான ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ், மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் மற்றும் திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸ்ல ஆன்லைன்ல மட்டும்தான் TTD ரூம் கொடுக்கறாங்க. ஆஃப்லைன்ல இந்த 3 இடங்கள்லயும் TTD ரூம் கொடுப்பது கிடையாது. அதற்கடுத்து எந்த தரிசன டிக்கெட்டுகள் நீங்கள் வைத்திருந்தால் அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல TTD ரூம் புக் பண்ண முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், விர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், அங்க பிரதட்சணம் டிக்கெட், சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் வைத்திருந்தால் நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிக்கலாம். அதே போல லக்கி டிப்ல ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 பேர் செலக்ட் ஆகியிருந்தால் அந்த லக்கி டிப் டிக்கெட்டை வைத்தும் நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண முடியும். இப்ப சொன்ன தரிசன டிக்கெட்டுகள்ல எந்த தரிசன டிக்கெட் நீங்க வைத்திருந்தாலும் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகளோ அல்லது அதற்கு மேற்பட்ட தரிசன டிக்கெட்டுகள் புக் செய்திருந்தால் மட்டுமே ஆன்லைன்ல TTD ரூம் புக் பண்ண முடியும். இப்ப சொல்லக்கூடிய இந்த தரிசன டிக்கெட்டுகள் நீங்க புக் செய்திருந்தால் ஆன்லைன்ல TTD ரூம்ஸ் புக் பண்ண முடியாது. அது திருமலா லொகேஷனாக இருந்தாலும் திருப்பதி லொகேஷனாக இருந்தாலும் இந்த தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஆன்லைன்ல TTD ரூம்ஸ் புக் பண்ண முடியாது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ், TTD லோக்கல் டெம்பிள்ஸினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் மற்றும் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஆன்லைன்ல TTD ரூம் புக் பண்ண முடியாது. இந்த தரிசன டிக்கெட் புக் செய்திருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு TTD ரூம் தேவைப்பட்டால் ஆஃப்லைன்ல நேரடியாக போய் ரூம் புக் பண்ணிக்கலாம். இப்போ ரூம் புக்கிங் ப்ராசஸ் பற்றி நாம பார்க்கலாம். நாளை டிசம்பர் 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு மார்ச் மாதத்திற்கான திருமலா திருப்பதி தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டாவினுடைய ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் ஓபன் ஆகுது. நீங்க எந்த மொபைல் நம்பர் லாகின் மூலமாக தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பர் லாகின்ல அகாமடேஷன் புக்கிங் ஓபன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் OTP கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. TTD ஆப்லயும் லாகின் பண்ணிக்கோங்க, TTD வெப்சைட்லயும் லாகின் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டா 3 மணி ஆன உடனே ஆப் மற்றும் வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜ்ல இருக்கக்கூடிய பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அகாமடேஷன் என்ற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். எதுல உங்களுக்கு விர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதுல நீங்க ரூம் புக் பண்றதுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டு
வெயிட்டிங் டைம் அதிகமாக காமிக்கக்கூடிய அந்த டிவைஸை இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 டிவைசஸ்லயுமே நீங்க சேம் டைம்ல லாகின் செய்து ரூம் புக் பண்ண ப்ரொசீட் பண்ணால் நீங்க மல்டிபிள் டிவைசஸ்ல லாகின் பண்ணிருக்கீங்கன்னு எரர் காமித்து 2 டிவைசஸ்லுமே ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். ஸோ வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காட்டக்கூடிய அந்த டிவைஸ் மட்டும் நீங்க ரூம் புக் பண்றதுக்கு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே எந்த மாதத்திற்கான அகாமடேஷன் புக்கிங் ஓபன் ஆகுதோ அதனுடைய கேலண்டர் டிஸ்பிளே ஆகும். லொகேஷன்ல 5 சாய்ஸஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 சாய்ஸஸ் தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவர்களுக்கான சாய்ஸஸ். திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்று ஃபர்ஸ்ட் 2 சாய்ஸஸ் இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய 3 சாய்ஸஸுமே தரிசன டிக்கெட் இல்லாமல் நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுல வெறுமனே திருப்பதி என்று ஒரு லொகேஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த லொகேஷனை கிளிக் பண்ணால் திருச்சானூர்ல இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸினுடைய ரூம் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். மார்ச் மாதத்திற்கான ரூம் புக்கிங் நாளை ஓபன் ஆகக்கூடிய காரணத்தினால மார்ச் மாதத்துல எல்லா நாட்களுக்குமே திருச்சானூர் தொல்லப்பா கார்டன்ஸ்ல ரூம் புக் பண்றதுக்கான அவைலபிலிட்டி காமிக்கும். அதே போல தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டா நீங்க லொகேஷன் கிளிக் பண்றீங்கன்னா மார்ச் மாதத்திற்கான எல்லா நாட்களுக்குமே அவைலபிலிட்டி காமிக்கும். ஆனால் நீங்க திருப்பதி அல்லது திருமலாவில் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் பண்ணுவதாக இருந்தால் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் புக்கிங் ஹிஸ்டரிக்கு ரீடைரக்ட் ஆகிடும். புக்கிங் ஹிஸ்டரியில நீங்க எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அந்த தரிசன டிக்கெட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். அதற்கடுத்து அந்த தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணணும். இப்போ மறுபடியும் அந்த பேஜ் கேலண்டர் இருக்கக்கூடிய அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். கீழ் திருப்பதியில தங்குவதற்கு விருப்பப்படக்கூடியவங்க நீங்க திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கணும். திருமலையில மேல் திருப்பதியில ஸ்டே பண்ண விருப்பப்படக்கூடியவங்க திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க ரூம் புக் பண்ணிக்கணும். இப்போ கேலண்டர் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆன உடனே மறுபடியும் நமக்கு லொகேஷன் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்க திருமலா அல்லது திருப்பதியில ரூம் புக் செய்வதாக இருந்தால் உங்களுடைய தரிசன நாளும் தரிசனத்திற்கு முதல் நாள் மட்டும்தான் ரூம் புக் பண்றதுக்காக அவைலபிலிட்டி காமிக்கும். மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் அவைலபிலிட்டி காமிக்காது. சோ இந்த 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள் நீங்க செலக்ட் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கலாம். கேலண்டர் பேஜ்ல ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது செக் இன் டைம் ஸ்லாட். ஒரு நாள்ல இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை 6 மணி நேரமாக பிரித்து மொத்தம் 4 செக் இன் டைம் ஸ்லாட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த செக் இன் டைம் ஸ்லாட் என்பது நம்முடைய ரூம் ரெசிப்டை போய் ஸ்கேன் செய்வதற்காக மட்டும்தான் தவிர்த்து இந்த 6 மணி நேரம் தான் நம்ம ரூம்ல தங்கணும் என்பது கிடையாது. ரூம்ல நீங்க செக் இன் பண்ண நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துக்கு நம்ம அந்த ரூம்ல தங்கிக்கலாம். சோ இந்த 6 மணி நேரம் நீங்க செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணிக்கணும். எந்த லொகேஷனுக்காக நீங்க ரூம் புக் பண்றீங்களோ அந்த லொகேஷன்ல எப்ப வந்து நீங்க ரீச் ஆவீங்களோ அதற்கேற்றாற் போல இந்த 6 மணி நேர டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த 6 மணி நேரத்துல எப்ப வேண்டுமானாலும் போய் நீங்க உங்களுடைய ரூம் ரெசிப்டை போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஏர்லியரா போகலாமான்னா நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த 6 மணி நேரத்திற்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போனீங்கன்னா ரெசிப்ட் ஸ்கேன் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஆனால் நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த 6 மணி நேர ஸ்லாட்டுக்கு 1 நிமிடம் நீங்க லேட்டா போனாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரூமை கேன்சல் பண்ணிடும். அதற்கடுத்து அந்த ரூமுக்காக நீங்க யார்கிட்டையும் போய் ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால அந்த 6 மணி நேர டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணிக்கோங்க. செக் இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ண பிறகு தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் செலக்ட் பண்றதுக்கு 1ல இருந்து 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாலுமே 2 பேரினுடைய பர்சனல் டீடைல்ஸ் மட்டும் தான் நம்ம என்டர் பண்ண முடியும். நீங்க 2 பேரினுடைய பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்து இந்த ரூம் புக் பண்ணியிருந்தாலும் நீங்க புக் பண்ணக்கூடிய ரூம்ல எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். நீங்க ரூம் செக் இன் பண்ணக்கூடிய சமயத்துல உங்ககிட்ட கேட்பாங்க, நீங்க புக் பண்ணிருக்க ரூம்ல எத்தனை ஜென்ஸ் எத்தனை லேடிஸ் தங்க போறாங்கன்னு கேட்பாங்க. சோ அப்போ நீங்க எத்தனை பேர் தங்குறீங்கன்னு சொன்னால் போதுமானது. நீங்க புக் பண்ணக்கூடிய ரூம்ல எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். அதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனா புக் பண்ணக்கூடிய சமயத்துல 2 பேரினுடைய பர்சனல் டீடைல்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அதே நீங்க எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ரூம் புக் பண்றீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிக்கெட் புக் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல இருந்தே ஆட்டோமேட்டிக்காக டீடைல்ஸ் ஃபெட்ச் ஆகி வந்துடும். அதுல 2 பேர் மட்டும் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதே டிக்கெட் இல்லாமல் புக் செய்யக்கூடிய மற்ற 3 ஆப்ஷனான
திருப்பதி, தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டா லொகேஷன் செலக்ட் செய்து நம்ம ரூம் புக் பண்றோம்னா ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்துல நம்ம ஜெனரல் டீடைல்ஸ், பில்கிரிம் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டி இருக்கும். அதற்குமே 2 பேரினுடைய பில்கிரிம் டீடைல்ஸ் தான் நம்ம என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம புக் பண்ணக்கூடிய ரூம்ல எத்தனை பேர் வேண்டுமானாலும் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நம்ம தங்கிக்கலாம். அதற்கடுத்து ரூம் டாரிஃப் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். திருமலா லொகேஷன்ல நீங்க ரூம் புக் பண்றீங்கன்னா டாரிஃப் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியுமே தவிர்த்து, அதாவது ரூம் ரெண்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியுமே தவிர்த்து ரெஸ்ட் ஹவுஸ் நாம செலக்ட் பண்ண முடியாது. நம்ம ரூம் செக்இன் பண்றதுக்காக ஏஆர்பி கவுண்டர்ல போய் நம்முடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணக்கூடிய சமயத்துல வேகன்சி பொறுத்து சிஸ்டமே தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரூம் அலாட் பண்ணி கொடுக்கும். அந்த ரூமையும் நம்ம எந்தவித காரணத்தினாலையும் மாற்ற முடியாது. சோ திருமலா லொகேஷன்ல ரூம் ரெண்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும், ரெஸ்ட் ஹவுஸ் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. இதே திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷன் நீங்க செலக்ட் செய்து கீழ் திருப்பதியில ரூம் புக் பண்ணும்போது கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் 3 ரெஸ்ட் ஹவுஸும் டிஸ்பிளே ஆகும். அந்த ரெஸ்ட் ஹவுசஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் ரூமும் ரெண்டோட உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல எந்த டைப் ரெண்ட் ரூம் உங்களுக்கு தேவையோ அதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த லொகேஷன் ஆனாலும் எந்த டாரிஃப் ரூம் நம்ம செலக்ட் பண்ணாலும் ரூம் ரெண்டோடு சேர்த்து காஷன் டெபாசிட்டும் பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண பிறகு கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். பேமெண்ட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு. இதுல எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ, எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியன்டாக இருக்குமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து நீங்க பேமெண்ட் பண்ண உடனே ரூம் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பரும் ரூம் ரெசிப்ட் டவுன்லோட் பண்றதுக்கான டவுன்லோட் ஆப்ஷனும் டிஸ்பிளே ஆகும். அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ரூம் ரெசிப்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது எப்போ வேண்டுமானாலும் புக்கிங் ஹிஸ்டரியில அகாமடேஷன் ஆப்ஷன் செலக்ட் செய்து உங்களுடைய ரூம் ரெசிப்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரூம் புக்கிங் டேட் செலக்ட் பண்ணக்கூடியதுல சிலருக்கு ஒரு காமனான டவுட் இருக்கு. மார்ச் 1ஆம் தேதிக்கு நான் தரிசன டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு ரூமுக்காக மார்ச் 1ஆம் தேதியும் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிப்ரவரி 28ஆம் தேதியும் ரூம் புக்கிங்காக டிஸ்பிளே ஆகுமா அப்படின்னு கேட்கிறீங்க. பிப்ரவரி மாதத்திற்கான ரூம் புக்கிங் எல்லாமே முதல் மாதமே முடிந்துவிட்ட காரணத்தினால பிப்ரவரி 28ஆம் தேதி ரூம் புக் பண்ணுவதற்கு அவைலபிலிட்டி காமிக்காது. மாதத்தினுடைய முதல் நாள் தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த முதல் நாள் மட்டும்தான் ரூம் புக் பண்றதுக்கான அவைலபிலிட்டி காமிக்குமே தவிர்த்து முதல் மாதத்தினுடைய கடைசி நாள் ரூம் புக் பண்றதுக்குன்னு அவைலபிலிட்டி காமிக்காது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், மார்ச் 1ஆம் தேதி தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி மட்டும்தான் ரூம் புக் பண்றதுக்கான அவைலபிலிட்டி காமிக்கும். பிப்ரவரி 28ஆம் தேதி அவைலபிலிட்டி காமிக்காது. இப்போ ரூம் அலாட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி பார்க்கலாம். நீங்க திருமலா லொகேஷன்ல ரூம் புக் பண்ணிருக்கீங்கன்னா எந்த நாள் நீங்க திருமலால ரூம் புக் பண்ணிருக்கீங்களோ அந்த நாள் திருமலையில இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆபீஸினுடைய ஏஆர்பி கவுண்டர்ல போய் நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட்டுக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். நீங்க ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ண 15 நிமிடத்திற்குள்ளேயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸ்ல எந்த ரூம் நம்பர் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு என்கிற டீடைல்ஸும் எத்தனை மணி நேரத்திற்குள்ள நீங்க அந்த ரூம்ல செக்இன் பண்ணணும் என்பது பற்றியும் அந்த ரெஸ்ட் ஹவுஸ் போறதுக்கான கூகுள் மேப் லிங்க்கும் கொடுத்திருப்பாங்க. அதற்கடுத்து அந்த பர்டிகுலர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் அங்க இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆபீஸ்ல போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை கொடுக்கணும். யார் 2 பேரினுடைய டீடைல்ஸ் கொடுத்து நீங்க ரூம் புக் பண்ணீங்களோ அந்த 2 பேர்ல ஒருவர் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரூம் கொடுப்பாங்க. யார் 2 பேரினுடைய டீடைல்ஸ் கொடுத்து நம்ம ரூம் புக் பண்ணுமோ அந்த 2 பேரும் இருக்கலாம். ஆனால் 2ல ஒருத்தர் கண்டிப்பாக இருந்தே தான் ஆகணும். 2 பேராலையும் வர முடியல, அவங்களுடைய ரூம் ரெசிப்டும் ஆதார் கார்டும் நாங்க எடுத்துட்டு போனா எங்களுக்கு ரூம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக ரூம் கொடுக்க மாட்டாங்க, ரூம் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ யார் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து ரூம் புக் பண்ணமோ அவங்களுடைய ஆதார் கார்டும் ரூம் ரெசிப்டும் சரி பார்த்த பிறகு அங்க இருக்கக்கூடிய வெப் கேமரால ஒரு போட்டோ எடுப்பாங்க. இப்போ யார் வெப் கேமரால போட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே தான் ரூம் வெக்கேட் பண்ணக்கூடிய சமயத்துல ரூம் கீ ரிட்டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய வெப் கேமரால ஒரு போட்டோ எடுப்பாங்க. இந்த 2 வெப்கேம் போட்டோஸ்லயும், அதாவது செக்இன் பண்ண சமயத்துல எடுத்த போட்டோவும் வெக்கேட் பண்ண சமயத்துல எடுத்த போட்டோவும், இந்த 2 போட்டோலையும் இருக்கக்கூடிய நபர் ஒரே நபராக இருந்தால் மட்டும்தான் காஷன் டெபாசிட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். இல்லைன்னா காஷன் டெபாசிட் அக்கௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகாது. இந்த ரூல் எந்த லொகேஷன்ல நீங்க டிடிடி ரூம் புக் பண்ணாலுமே பொருந்தும். அதே சமயம் நீங்க ரூம் செக்இன் பண்ணக்கூடிய சமயத்துல
மினிமம் 2 நபர்கள் இருக்காங்களா என்பதை என்ஷூர் பண்ண பிறகுதான் நம்முடைய கையில ரூம் கீயே கொடுப்பாங்க. 2 நபர்கள் இல்லாத பட்சத்துல ரூம் கீ நமக்கு கொடுக்க மாட்டாங்க, ரூம் கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரூம் எந்த லொகேஷனாக இருந்தாலும் செக்இன் பண்ண நேரத்துல இருந்து 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் நமக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் தேவைப்பட்டால் ஃபர்ஸ்ட் டே நீங்க ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்கறவங்க கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் தேவைப்படுது என்பதை சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரூம் வேகன்சிஸ் பொறுத்தும் அவைலபிலிட்டி பொறுத்தும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் வேகன்சி இல்லைன்னா 24 மணி நேரத்துல நீங்க கண்டிப்பா ரூம் வெக்கேட் பண்ணி கொடுத்தணும் என்பதையுமே சொல்லிடுவாங்க. இதுதான் ரூம் எக்ஸ்டென்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ரொசீஜர். நீங்க ரூம் செக் அவுட் பண்ண நேரத்துல இருந்து 3 to 7 நாட்களுக்குள்ள உங்களுடைய காஷன் டெபாசிட் அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அடுத்து இந்த ரூம் புக்கிங்ல கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். சிலர் நாங்க முதல் நாளே திருப்பதிக்கு வந்துடுறோம், திருப்பதியில இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதற்கடுத்து திருமலா லொகேஷனுக்கு போறதாக இருந்தோம், எங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலா லொகேஷன்ல ரூம் புக் பண்ணிட்டோம், இப்போ எங்களுக்கு திருப்பதி லொகேஷன்லயும் ரூம் வேணும்னா என்ன பண்ணணும் என்று கேட்கிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு திருப்பதி லொகேஷன்லயும் ரூம் தேவைப்பட்டால் எந்த மொபைல் நம்பர் லாகினை வைத்து நீங்க திருமலா லொகேஷன்ல ரூம் புக் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் லாகின் மூலமாக எந்தவித தரிசன டிக்கெட்டும் இல்லாமல் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தொலப்பா கார்டன்ஸ்ல நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். அதற்கு ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்துல திருப்பதி என்ற லொகேஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு முறை ரூம் புக் பண்ண பிறகு அது எந்த லொகேஷனாக இருந்தாலும் ரீஸ்கெடியூல் பண்ண முடியாது. ஆனால் கேன்சலேஷன் ஆப்ஷன் இருக்கும். கேன்சலேஷன் ஆப்ஷன் நீங்க ரூம் புக் பண்ண தேதிக்கு 2 நாட்கள் முன்னாடி வரைக்கும் எனேபிள்டாக இருக்கும். நீங்க ரூம் புக் பண்ண தேதிக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக எப்ப வேண்டுமானாலும் ரூமை கேன்சல் பண்ணலாம். அப்படி நீங்க கேன்சல் பண்ணும் பட்சத்துல ரூம் ரெண்ட்டும் காஷன் டெபாசிட்டும் எந்தவித டிடக்ஷன் இல்லாம உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்க கேன்சல் பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த ரூம் புக் பண்ணக்கூடிய தேதியும் வந்துடுச்சு அப்படின்னா ரூம் ரெண்ட் மட்டும் கழிச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய காஷன் டெபாசிட் அமௌண்ட் எந்தவித டிடக்ஷனும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பர் லாகின் மூலமாக நம்ம ரூம் புக் பண்ணி அந்த ரூம்ல தங்கிட்டோம்னா அந்த ரூம்ல தங்கின நாள்ல இருந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி நம்ம ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரூம் புக் பண்ண முடியும். ஸோ நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி எந்த மொபைல் நம்பர் லாகின் மூலமாக தரிசன டிக்கெட் புக் பண்றீங்களோ அந்த மொபைல் நம்பர் லாகின்ல கடந்த 30 நாட்கள்ல ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ நீங்க எந்தவித ரூமும் எடுக்கலையா என்பதை என்ஷூர் பண்ணிட்டு அந்த மொபைல் நம்பர் லாகின் மூலமாக டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது நீங்க ரூம் கேன்சல் பண்ணாலுமே அதை கணக்குல எடுத்துப்பாங்க. ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து வேற வேற தரிசன டிக்கெட்டுகள், அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் என்றெல்லாம் புக் பண்ணலாம் என்று TTD ரூல் இருந்தாலுமே ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு ரூம் மட்டும் தான் நம்ம புக் பண்ண முடியும். சப்போஸ் ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்க அங்க பிரதட்சணம் டிக்கெட்டும் புக் பண்ணிருக்கீங்க, 300 ரூபாய் டிக்கெட்டும் புக் பண்ணிருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு டிக்கெட்ல நீங்க புக் அகாமடேஷன் லிங்க் பண்ணி ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிடும். அதே போல 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 6 டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படின்ற TTD ரூல் இருந்தாலுமே அந்த 6 பேருக்கும் சேர்த்து நீங்க ஒரு ரூம் மட்டும்தான் புக் பண்ண முடியும். 6 பேர் நாங்க அடல்ட்ஸ் போறோம், கூடவே 4 குழந்தைகள் வர்றாங்க, 10 பேருக்கும் சேர்த்து ஒரு ரூம் எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லக்கூடியவங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி இதை ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பேருக்கு தரிசன டிக்கெட் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து புக் பண்ணிக்கோங்க. மீதம் இருக்கக்கூடிய 3 பேருக்கு மற்றொரு மொபைல் நம்பர் லாகின் மூலமாக தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு ரூம் ஆக்டிவேட் ஆகிருக்கும். நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிக்கலாம். இது போல உங்களுக்கு எத்தனை ரூம் தேவையோ அதற்கேற்றாற் போல நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நீங்க ஸ்பிளிட் பண்ணி தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இது போல நீங்க மல்டிபிள் ரூம்ஸ் திருமலா லொகேஷனுக்கு புக் பண்றீங்கன்னா எல்லா ரூமுமே உங்களுக்கு ஒரே கெஸ்ட் ஹவுஸ்ல கிடைக்கும் என்பது கேரண்டி கிடையாது. வேற வேற கெஸ்ட் ஹவுசஸ்ல கிடைக்கிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்கும். நமக்கு லக் இருந்தால் மட்டுமே தான் ஒரே கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த மல்டிபிள் ரூம்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா திருப்பதி லொகேஷன்ல நாமளே கெஸ்ட் ஹவுஸும் செலக்ட் பண்ணிடக்கூடிய காரணத்தினால அதே கெஸ்ட் ஹவுஸ்லயே அந்த மல்டிபிள் ரூம்ஸும் வேற வேற ஃப்ளோர்லயோ பக்கத்து ரூம்லயோ நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.